முருகன் மயங்கிறது வள்ளி தெய்வானைக்கு மட்டும்தான் மயங்குவார். ஆனால் இதை வந்து அண்ணன் சொல்கிறாரு தான் ஆச்சரியமாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பெரியாரிஸ்ட்டு, முருகனுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது நான் கேட்குறேன். இல்லை முருகன் கடவுள் அப்படின்னு பேசல. நான் என்ன கேட்குறேன், அண்ணன் திரும்ப வந்து பெரியாரிஸ்டாக தான் தன்னை அடையாளம் காட்டிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது முருகன் மயங்கிற விஷயத்தெல்லாம் பேசுகிறாருல, எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏன் இப்படிலாம் வயசாகிடுச்சின்னு இப்படி பேசுகிறாரு அவர் வேலை. அங்கே முருகன் மயங்கிறது கேட்டால் வள்ளி தெய்வனைக்கு தான் மயங்குவார் இல்லையா? எதுக்கு இது முருகன்? இப்போது நீங்கள் இப்படி சொல்லுங்கள். என்னென்னு கேட்டால், மக்கள் மயங்க மாட்டாங்க, மக்களை ஏமாற்ற முடியாது, மக்கள் வந்து பகுத்தறிவோடு இருக்கிறாங்க, மக்கள்லாம் பெரியார் பாதையில் இருக்கிறாங்க. முருகன் கடவுளும் தக்க பாடத்தை பாஜகவுக்கு போட்டுவார் அப்படிங்கிற அதெல்லாம் நான் சொல்கிறேங்க. நீங்கள் வந்து முருகனை மையப்படுத்துறீங்கல்ல, முருக கடவுளை மையப்படுத்தி சீமான் பேசுகிறாருன்னா சீமான் பேசுவார் சார். முருகர் வந்து கேட்டால் என் முப்பாட்டன்னு சொல்லிட்டார், டிக்ளேர் பண்ணிட்டார். நீங்கள் தங்களை வந்து பெரியாரிஸ்டாக நீங்கள் வந்து உங்களை வந்து நீங்கள் காட்டிக்கிறவங்க, நீங்கள் இல்லை பெரியாருடைய பாதையில் நடக்கிறவங்க, நீங்கள் கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கிறவங்க, நீங்கள் அது ஏற்கனவே நீங்கள் பல முறை சொல்லியிருக்கிறீங்க சரிங்களா? ஆனால் இப்போ வந்து கேட்டால் முருகன் வந்து மயங்க மாட்டார் அப்படின்னு சொன்னால் அமித்ஷா பேச்சுக்கு நீங்கள் மக்களோட நின்று இருக்கணும். அதான் நீங்கள் முருகனை வந்து மையப்படுத்தினா அப்போ நீங்கள் என்ன எந்த பாதையில் நீங்கள் இருக்கிறீங்க? நீங்கள் பகுத்தறிவு பாதையில் இருக்கிறீங்களா, இல்லை பெரியார் பாதையில் நீங்கள் இருக்கிறீங்களா, அல்லது வந்து கேட்டால் முருகன் பாதையில் இருக்கிறீங்களா? ஒரு கேள்வி வருதா இல்லையா? அதனால் வந்து இது அரசியலுக்காக பேசப்பட்டது, அவ்வளோதான்.